இது நம்ம சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவற்காய் தொக்கு. கடாய் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் பூண்டு ஆட் பண்ணணும். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணணும். அதில் கூட கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணணும். நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கணும். அது அடுத்து பாகற்காய் ஆட் பண்ணணும். பாகற்காய் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வதங்கின பிறகு அதில் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளவுதான், சுவையான பாவற்காய் தொக்கு ரெடி.